உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப சூப்பரான உங்களுக்கு பிடித்ததுமான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை எண்டிங் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த டிஸ்கஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐ வீடியோ எடிட்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் சாதாரணமாக ஒரு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பட் இது டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வகையான வேலைகளை நீங்கள் வந்து செய்ய முடியுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியும், வீடியோ கம்ப்ரஸ் பண்ண முடியும், வீடியோவை MP3 கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், வீடியோ மிக்சர் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். வீடியோ கன்வெர்ட்டரும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் மோஷன், ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வேலைகளை பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் செஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு பர்டிகுலர் போர்ஷன் வரைக்கும் எனக்கு வேணாம்னா அது வரைக்கும் நான் வந்து டைரக்டா கட் பண்ணிட்டு இங்க டிக் மார்க் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் போர்ஷன் வரைக்கும் எனக்கு கட் ஆகிட்டு மற்றது எனக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இதுக்குள்ள ஆப்ஷன் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாதி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹையா, மீடியமா, லோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டிக் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆனது ஆகிடும். அதே மாதிரி வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பர்டிகுலர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், வீடியோ டு இமேஜ் அது வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கொலோரோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டோ மற்றும் வீடியோக்கான ப்ரீசெட்டுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்து போட்டோக்கும் சரி இல்லை வீடியோக்கும் சரி டைரக்டா நீங்க வந்து ஆட் பண்ற விதத்துல இது உங்களுக்கு டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக மேலே உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கேட்டகரி ஆஃப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக நீங்கள் வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்டாக கொடுத்துருக்காங்க, பட் ஃப்ரீ வெர்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கு. அது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறது செலக்ட் பண்ணிருக்கேன். பர்டிகுலர் ஒரு போர்ஷன் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் விருப்பம், வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறீங்களா ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களான்ட்டு நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸை டைரெக்டாக கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் வீடியோலையோ மற்றும் ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். எடிட்டிங் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பிக் லேயர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கான அப்ளிகேஷனுங்க. இதுக்குள்ள ப்ரீசெட்டடாக நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிசைனில் கொடுத்துருப்பாங்க. அதில் பர்டிகுலர் எந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அது மேலே டைரெக்டாக கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக அதுக்குள்ள உங்களுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க மேல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த கேட்டகரி ஆஃப் போட்டோ வேணும்ன்றீங்களோ அது டைரக்டா நீங்க செலக்ட் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து ஒரு போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க மேல இருக்க இந்த போட்டோ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக நம்ம கேலரிக்குள்ள போயிடும். கேலரியில இருந்து ஒரு போட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்டா இருக்கிற அந்த போட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக ஏஐ பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோ வரைக்கும் தனியாக அது வந்து எடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் மெசேஜ் காட்டுச்சு அப்படின்னும் போது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணுறதுக்கான இது மாதிரி டூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. டேரெக்டாக அது மேலே இது மாதிரி ட்ராக் பண்ணால் போதுமானது உங்களுடைய ஃபோட்டோ வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கானதாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி இங்கே எடுத்து வந்து வச்சிரும். ஸோ நான் வந்து அவசரத்துக்கு இங்கே வந்து கட் பண்ணியிருக்கேன் தப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நல்லா எரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டோ லேப் மாதிரியான ப்ரீசெட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் அதில் இல்லாத மாதிரி எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குவாலிட்டியாக இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ப்ளே கீபோர்ட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கீபோர்டுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஓப்பன் பண்ண செட்டிங்ஸ்க்குள்ள போயிடுது. செட்டிங்ஸில் தேவையான செட்டிங்ஸ் பார்த்தா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்க, இது பேக்ரவுண்டில் இது மாதிரி அனிமேஷன் இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்ம் பண்ணது இல்லையா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்டுக்கான ஒரு சில அனிமேஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கீழே நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் எந்த அனிமேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கீபோர்டுக்கு பேக்ரவுண்டில் அது போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிரும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி கீபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து பார்ட்டிகல் பிளே. இது வந்து ஒரு லைவ் வால்பேப்பருக்கான அப்ளிகேஷன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி நீங்க வந்து லைவா செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இது. இதுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் ஆன் பண்ணிக்கங்க. டிசைன் மீன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அப்படிங்கிறது தான் அது வந்து டிசைன் அப்படின்னு சொன்னேன். நீங்களும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய பார்ட்டிகலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சைஸ் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குல்ல.
இது மாதிரி லைவ் வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம பார்த்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம வீடியோஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நானுக்கு மோகன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.